गाइस இப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து யுகனுக்கு வந்து இன்னைக்கு வந்து பேன் கேக் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு 3 days வந்து அவனுக்கு பேன் கேக் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாவு ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் ஆப்பிள் இல்லை பனானா ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு. இன்றைக்கி பனானா இருந்துச்சு, குட்டி பனானா, அது 3 போட்டிருக்கேன். யுகனோட இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா. இதில் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய இதில் வந்து எக் இருக்குது, எக்கோட ப்ரோட்டீன் இருக்கும், பனானாவோட விட்டமின் இருக்கும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே யுகனுக்கு டவல் வேணும்னு கொடுக்க போயிட்டேன். ஓகே, அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து சத்து மாவு, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா ராகி மாவு, இந்த 3 மாவுமே ஒவ்வொரு நாள் ஆட் பண்ணிப்பேன். நான் ஒரே மாவை போட மாட்டேன். ஓகே, இதில் வந்து இப்போ வந்து எக்கு மாவு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் கலக்கிட்டு நான் வரேன். ஓகே, இதில் வந்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு எக்கு, கொஞ்சோண்டு உப்பு. ஆக்சுவலாக நீங்கள் இதில் வந்து ஃப்ரூட் வந்து என்ன ஃப்ரூட் போட்டாலும் நீங்கள் வந்து அதை அதிகப்படுத்திட்டு மாவு வந்து கம்மியாக தான் போடணும். மாவு அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஓகே, இதில் அதுக்கப்புறம் ராகி மாவில் பண்ணுவோம்ல, அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த வீட் ஃப்ளாரும் சத்து மாவோட டேஸ்ட் வந்து ராகி ஃப்ளாரில் வந்து வராது. நீங்கள் குழந்தைங்க வந்து இப்போது ஒரு 1 இயருக்கு மேலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் 8 monthsலேருந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, 8 months பேபிலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம் இந்த ஹெல்த்தியான பேன் கேக். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் இதில் வந்து மாவு ஆட் பண்ணாமல் கூட கொடுக்கலாம். ஃபோன் பேஸில் அவனுக்கு பாட்டு போட்டு போட்டிருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவர் பாருங்கள், மகிழ அழகாக உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஒரு சாங் போட்டுட்டு வந்தேன். சரி, அதுக்குள்ளே பேன் கேக் மிக்ஸ் பண்ணலான்னு. அதுக்குள்ளே அவர் மிரட்டுறாரு, கேட்குறாரு என்ன மிரட்டல, ஏன் தனியாக விட்டுட்டு போனேன்னு. பப்ளு கீழே வைக்காத, சூடா இல்லையா, சூடா இல்லையா? அம்மலு கை காலில் தேய்க்க கூடாது. அம்மலு சொல்றது கேட்க மாட்டேன். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க, அப்புறம் எல்லாரும் உன்னை பேட் பாய்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்லையா? நானே விட்டுற, கொடுங்க 2 பேர் வைங்க. நோ, ஆமா, தலையெல்லாம் கலந்துச்சு. ஓ, என்ன காக்கா குருவியா? பிகிலி ஏதோ ஒரு காமெடி, அது பேர் என்ன, குக்லியா தெரியலையே. லாஸ்ட்ல அவங்க அம்மா பவுடர் அடிச்சு பொட்டெல்லாம் வச்சு விட்டுருவாங்க, குழந்த மாதிரி. தலை சீவுறாங்க. நீ எங்கே இறங்குறீங்க? சரி, இறங்கிக்கோங்க. பாய் பாய் யுகன். பாருங்க, யுகனோட பேகு. உன் லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வா. ஒன்றுமா, நம்ம சாயந்தரம் வெளியே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து மகிழ வந்து தூங்க வச்சாச்சு, நானும் சாப்பிட்டாச்சு. யுகன் அவங்க எல்லாம் ஆஃபீஸ் போயாச்சு. யுகன் ஸ்கூலுக்கு அமிச்சாச்சு. யுகனுக்கு வந்து இன்றைக்கி வந்து நட்ஸும் ஸ்நாக்ஸ் கொடுத்தது சொல்கிறேன். நட்ஸ் கொடுத்தேன், அப்புறம் டேட்ஸ் கொடுத்தேன், அப்புறம் பப்பாயா கட் பண்ணி கொடுத்தேன். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுற வேலை இருக்குது. அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். பாத்திரம் கழுவிட்டு வீடு கூட்டிகிட்டு நான் வரேன். ஓகே, பாய். ஹலோ காய்ஸ், இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, மகிழ்காக கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கீரை இருந்துச்சு, சுக்குட்டி கீரை. அது கொஞ்சம் இருந்துச்சு, அதை பறித்து மகிழுக்கு மட்டும் லைட்டாக வறுத்து வச்சிட்டேன். இனி அவனுக்கு அது கூட ரைஸும் கொஞ்சோண்டு இது ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சமாக ரைஸு, அப்புறம் கொஞ்சம் ரசம் போட்டு ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்கின் கேர் பண்ணுவேன், நான் உங்களுக்கு அதை காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஹலோ, இப்போ வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு. மகிழுக்கு பாருங்கள், மகிழுக்கு நான் செஞ்ச கீரை இருக்குல்ல, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் அடித்து ஒன்றும் ஊட்டிகிட்ருக்கேன்.
மகிழ் அப்படியே விளையாண்டுட்டு சாப்பிடுவேன். ஹைடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பட் சின்ன வயசில் வேறு மாதிரி 2Dயில் இருந்துச்சு, இப்போ 3D பண்ணியிருக்காங்க. மை ஃபேவரட். ஓகே காய்ஸ். ஹே காய்ஸ், இப்போ நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போ வந்தேன். இது என்னதுன்னா பப்பாயாவோட பியூரி, அதுக்கப்புறம் இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து பாலாடை. இப்போ நான் வந்து பப்பாயா பியூரி போட்டுட்டு அது கூட நான் வந்து பாலாடை, அதுக்கப்புறம் சாண்டில்வுட் பவுடர், ஓகேவா, இது மூணையும் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே சொல்கிறேன். ஓகே ஓகே காய்ஸ், வாங்க நம்ம போய் சாண்டில்வுட் பவுடர் வைக்கலாம். இதோ இங்கே தான் வச்சுருக்கேன் அந்த பவுடர். ஓகே, இது நான் வந்து இந்த பவுடர் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே 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 இங்கே பாருங்கள், இது போட்டாச்சு. இதை நம்ம இனி வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலாடை எதுக்கு போடுறேன்னா, சப்போஸ் இது போடுறதுனால என் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் தான் எனக்கு, ஓகேவா. அதனால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறது நமக்கு வந்து பெஸ்ட்டு கிடையாது. நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நார்மல் ஸ்கின் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கலாம். ட்ரை ஸ்கின் இருந்தால் சீக்கிரம் நமக்கு ரிங்கிள்ஸ் அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஓகேவா. அதனால் மேக்ஸிமம் ஆயிலி ஸ்கின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் என்ன பொறுத்த அளவுக்கு அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு தான் நான் இப்போல்லாம் வந்து பாலாடை போடுறேன். பாலாடை சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகாது, பிம்பிள்ஸ் வரும். ஸோ நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு போட்டுக்கோங்க. ஓகே, இதை நான் போட்டுட்டு ஒரு 20 minutes விட்டுருவேன், தெரியுதா. விட்டுட்டு அப்புறம் நான் வாஷ் பண்ணிப்பேன். இதை நல்லா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மசாஜ் பண்ணிப்பேன் ஒரு 5 minutes. அப்புறமா வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ அதுக்கு வந்து டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுக்குதோ அவ்வளோ நேரம் விட்டுருவேன். 10 minutesல ட்ரை ஆனாலும் வாஷ் பண்ணிடுவேன். இதுவே 20 minutes வரைக்கும் ட்ரை ஆனாலும் அப்படியே விட்டுருவேன். ஓகே ஓகே காய்ஸ், நான் இது ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன், ஓகேவா. ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. ஹே காய்ஸ், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. நல்லா இருக்கா, ஒரு க்ளோ இருக்கா. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே.